பெரிய காரியங்களை செய்கிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நாளில் தொடங்குவோம். யோபு 5:9 நாம் வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி அங்கே யோபிலே நாம் வாசிக்கிறோம். சார்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கித்து இருக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வர்ஷிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சரியாக செய்கிறார். சந்தரக்காரனாய் இருக்கக்கூடிய நபர்களை அவர் முறியடிக்க செய்கிறார். அதனாலே சந்தரமாய் மேம்படுத்த சந்தரத்தை நடக்க முடியாத அதை அவமாக்குகிறார். அவருடைய உபாயங்களை எல்லாம் அவர் அபத்தமாக்குகிறார். அதோடு கூட அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். பிரியாவரக்காரரின் ஆலோசனையை கவனித்துக் கொள்கிறார். அவர்கள் பகற்காலங்களிலே அந்த காலத்துக்குரியவர்களாகி மத்தியான வேளையிலே தடை வைத்திருந்தார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருந்தும் பட்டயத்துக்கும் பலமாட்டின் கையிலிருந்தும் அவர் விலக்கி ரசிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை கூடும் என்று பார்க்கும். ஆகவே தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் எதிராய் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் வாய்க்காது. ஆகவே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்கள் செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் செய்கிறவர் என்பதை எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆலோசனை கூறுகிறார். நாம் அந்த ஆலோசனையை நாம் கேட்டு நலமானதை சுற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.